வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் பிளாகரில் டெம்ப்ளேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சைட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ் 2015 அப்படிங்கிற பிளாகுடைய டேஷ்போர்டுக்கு ஃபஸ்ட்டு போகணும். ஸோ அதில் டெம்ப்ளேட்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி டெம்ப்ளேட் வேணுமோ அதில் இப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அல்லது கஸ்டமைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே தெரியுது இல்லைங்களா, சிம்பிள், டைனமிக் வியூஸ், பிக்சர் விண்டோ. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இங்கே இருக்குது. அதில் ஏதோ ஒன்று நீங்கள் வேணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டாக பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டெம்ப்ளேட்ஸுக்கு கீழே. ஸோ ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இங்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது அப்படியே கீழே ப்ரிவ்யூ மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த க்ரீன் கலர் மாதிரி இருக்கிற ஒரு கலர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கலர் செலக்ட் பண்ணோம்னா நம்மளுடைய சைட் எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிறத கீழேயே இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறாங்க. அதாவது இந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் ஹெட்ரும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். தெரியுது இல்லைங்களா அந்த சேஞ்சஸ். ஸோ இப்போது ஹெட்டர் எல்லாமே, அதாவது இந்த ஆர்டிக்கல் போஸ்டிங்கோட ஹெட்லைன் பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதனோட பேக்ரவுண்ட் மெயின் இமேஜும் அதனுடைய கலரும் ஆரஞ்சு கலரில் இருக்குது. தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போது நான் இங்கே இந்த பின் கலர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை டு பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். தெரியுது இல்லைங்களா, அதாவது இந்த போஸ்டிங்கோட ஹெட்டர் மாறி இருக்குது, டைட்டில் எல்லாமே ரோஸ் கலராக மாறி இருக்குது. ஸோ நான் இங்கே எந்த மாதிரி நம்ம இங்கே செலக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் மாறுது. ஸோ அதே மாதிரி கலர் மட்டும்தான் மாற்ற முடியுமா அப்படிங்கிறது கிடையாது, நம்ம இதில் இருக்கக்கூடிய பிக்சரையும் மாற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இருக்குது. இங்கே பேக்ரவுண்டில் ஒரு லைனாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த பிக்சரையும் நம்ம மாற்ற முடியும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்னு இருக்குது பாருங்கள், ஜஸ்ட்டாக இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுங்கள். பிஸ்னஸ் சம்மந்தமாக பிக்சர்ஸ், செலிப்ரேஷன்ஸ் எல்லா வகையிலும் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பிக்சரை தவிர நீங்கள் தனியாகவும் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்லோட் இமேஜ். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சைட் வந்து டெக்னாலஜி சம்மந்தமான சைட் அப்படிங்கிறங்காட்டி நான் இப்போ டெக்னாலஜி சம்மந்தமாக ஒரு பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்ஃபோன் இருக்குது இல்லைங்களா, இந்த பிக்சர் நான் இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் இந்த பிக்சர் வர மாதிரி நம்ம செட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது செட் பண்ணதுக்கப்புறமா இங்கே அப்ளை டு பிளாக் அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய சேஞ்சஸ் எல்லாம் சேவ் ஆகும். ஸோ தெரியுது இல்லைங்களா, அதாவது ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக ஒரு பிக்சர் இருந்தது. ஸோ இந்த பிக்சர் வச்சா நம்மளுடைய டைட்டில் கலர்லாம் அதே மாதிரி இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், இந்த நியூங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ அந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட்டில் கலரை மாற்றணும், அல்லது டைட்டில் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அலைன்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது இந்த பிக்சர் வந்து, அதாவது எந்த கார்னரில், சென்டரில், இல்லை இந்த ரைட் சைடு கார்னரில் வரணுமோ அந்த மாதிரிலாம் நம்ம செட் பண்ண முடியும். அதே மாதிரி டைல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் சிஸ்டத்தோட டெஸ்க்டாப்பில் எப்படி வைப்பீங்க, டைல், சென்டர், வெர்டிகலாக வேணுமா, இந்த மாதிரிலாம் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து பிக்சர் வந்து ஒரு சைடு மட்டும் வர மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே இருந்தது, இப்போ வந்து நம்மளுக்கு ரைட் சைடு மட்டும் அந்த டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு பிக்சர் ஷோ ஆகுது.
உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த போஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி வந்த மாதிரி இருக்குது. ஸோ இதையும் நம்ம இந்த அட்ஜஸ்ட் வித்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதாவது அட்ஜஸ்ட் வித் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.